So for any post, so for this hashtag, I don't have any other special presentation, but I would like to show you, online how we need to use. Fine. So have you post anything? Have you post on Instagram or Facebook along with hashtag? Hashtag ஒரு போஸ்ட் நீங்க போட்டிருக்கீங்களா? நோ சார். இல்லையா? ஓகே. அந்த ஹேஷ்டேக் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஹேஷ்டாக் விசிட் பண்றவங்க நம்மளோட பேஜ் விசிட் பண்ண வாய்ப்பு இருக்குண்ணா. புரியல மறுபடியும் சொல்லுங்க. ஹேஷ்டாக்ஸ் வந்து விசிட் பண்ற பர்சன்ஸ் வந்து நம்ம பேஜோட போஸ்ட் விசிட் வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இட்ஸ் கைண்ட் ஆஃப், அதாவது இப்போ நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஹேஷ் அப்படிங்கிற அந்த அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சர்ச். நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். இந்த ஹேஷ்டேக் நீங்கள் வச்சு கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து அழகாக ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் ஹேஷ்டேக். ஓகே. இதில் வந்து முக்கியமாக நம்ம இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் போடுறீங்க, ஓகே, இன்ஸ்டாகிராம் நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறோம். So we'll see somebody else's okay. See here in this post, I want to see this thing. Yes, yeah. Direct selling India. Okay, this guy has posted some quote, okay, about living. Don't be shy at 4 things. I mean, அவர் வந்து ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த 4 விஷயத்தையும் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் he has given this kind of hashtag. பாருங்க, hashtag mindset, hashtag positive, hashtag motivation, inspiration, hashtag attitude, and it's going on again, daily motivation, hashtag MLM, hashtag networking, marketing, network marketing, and close to whatever he is there, இது எல்லாமே வந்து போட்டுக்காங்க. ஸோ இதில் இது என்ன ஆக்சுவலாக இது என்ன பண்ணும், இப்போ இது பண்ணியிருக்காரு இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு ஹேஷ்டேக். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து, உங்கள் ஃபோன் கையில் வச்சுருக்கீங்களா? ஓகே சார். உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதுக்கு ஜஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த ஹேஷ்டேக்னு போட்டு இந்த மைண்ட் செட்னு அடிங்க. ஏன்னா இது மொபைலில் தான் இது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஹேஷ்டேக் மைண்ட் செட்னு போடுங்க. அதில் எவ்வளோ பேர் அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு தான், நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன் என்ன ரீசன் சொல்லி. பார்க்குறீங்களா? 23 மில்லியன். ஸோ இப்போ 23.7 மில்லியன், எம்என் இருந்துச்சுன்னா மில்லியன். இப்போ 23.7 மில்லியன் அப்படின்னா ரொம்ப அதிகமான பேர் யூஸ் பண்ணுறாங்க. 1 மில்லியன் அப்படின்னா 10 lakhs. இப்போ 23.3 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர். ஓகே, ஸோ
இப்போ நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜென்ரல் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு விஷயத்துக்கு வராது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் இப்போ அந்த மைண்ட் செட்லேயே வந்து அந்த அதுலேயே வந்து இப்போ மைண்ட் செட்னு போட்டிங்கனால நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் ஃபோன்லேயே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் கிளியராக இந்த பிஸ்னஸ் டாட் இப்படி நான் சொல்லுறேன் உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் அதை அந்த நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்கள் ஃபோனில். இப்போது ஐ எம் கோயிங் டு போஸ்ட் சம்திங். ஏன்னா இதில் வந்து இது தெரியாது நமக்கு. ஓகே, இப்போ ஒரு மைண்ட் செட் ஒன்று போடுறேன்னா இப்போ 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 நிறைய வருது பாருங்கள். மைண்ட் செட்னு ஒரு வார்த்தை இருக்குது, தெரியுதா? அந்த ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா உங்களுக்கு? மைண்ட் செட், மைண்ட் செட், மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங், மைண்ட் செட் மேட்டர்ஸ், மைண்ட் செட் ஷிஃப்ட், மைண்ட் செட் கோச். இந்த மாதிரி ஒரு நிறைய இந்த மைண்ட் செட் ரிலேட்டடாக சில விஷயம் வருது இல்லையா? இப்போ இந்த மைண்ட் செட்டில் வந்து கிட்டத்தட்ட 23 ஐ மீன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா 23.7 மில்லியன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட்டுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில் மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங் அது பண்ணுங்கள். அதை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். சார் 2.1 மில்லியன் சார். அதை விட இது பரவாயில்ல இல்லையா? ஓகே, இல்லை சார். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அது 23.7 மில்லியன் போட்டுருந்துச்சு சார். அதுதான் அதிகம். அதை விட இது பரவாயில்லன்னு ரைட். இது 2.1 தான். அது 23.1, இது 2.1 தான். இப்போ அதுக்கு அடுத்து மைண்ட் செட் மேட்டர்ஸ். $975K சார். திஸ் இஸ் ஓரளவுக்கு ரீசனபிள். இப்போ எதுக்கு அதை சொல்ல வரேன் அப்படின்னா இப்போது இந்த ஹேஷ்டேக்கில் இப்போது கம்மியான பேர் இப்போது அதே வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்களா 97K சார். ஓகே, 950 க்ளோஸ் டு 1 மில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1 மில்லியனுக்கு கீழே. ஓகே, அதே மாதிரி மைண்ட் செட் ஷிஃப்ட் $689K சார். ஓகே, அது இன்னும் கூட ரொம்ப பரவாயில்ல. அதுக்கு இப்போ மைண்ட் செட் கோச் 1.1 மில்லியன் சார். இது கொஞ்சம் அதிகம், 1 மில்லியன் மேலே போகுது. ஸோ பாயிண்ட் என்னென்னா ஒரு ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது just look around how many people are using it or how many followers are using that. ஓகே, எதுக்காக என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் செட் அப்படிங்கிறது சும்மா இது ஒரு வார்த்தையை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இட் டிஃபர்ஸ் டு வேர்ட் பை வேர்ட். ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம டிஃபர் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்கிற ஹேஷ்டேகை நீங்கள் ஜஸ்ட் யூ ஹாவ் டு அவாய்ட். நீங்கள் அந்த மாதிரி 1 மில்லியன் மேலே போகுது அப்படின்னா அந்த மாதிரி ஹேஷ்டேகை யூஸ் பண்ண தேவையில்லை. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லோரும் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் இருக்காது. என்கேஜ்மெண்ட் இன் த சென்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே, இதில் பாருங்கள் போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 16 லைக்ஸ் இருக்குது. இது வந்து 81 அக்கௌண்ட்ஸுக்கு ரீச் ஆகிருக்கு. புரியுதா? அதில் வந்து 4% வந்து என்னை ஃபாலோ பண்ணாத ஆட்கள். ஃபைன். இம்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்குது 85 வரைக்கும் போயிருக்கு. ஃப்ரம் ஹோம் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்க 81. ஃப்ரம் ஹேஷ்டேக் மூலமாக 4 பேர் தான். ஸோ அந்த ஹேஷ்டேகை வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்.
ஸோ ஹேஷ்டேக்லேருந்து 4 பேர் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து இன்னைக்கு ஈவினிங், ஐ மீன் இப்போ கிட்டத்தட்ட 4:20 ஆகுது இல்லையா? ஸோ இந்த டைமில் இந்த ஹேஷ்டேக் மூலமாக சர்ச் பண்ணி பார்த்தவங்க ஒன்லி 4 மெம்பர்ஸ், ஒன்லி 4. ஸோ திஸ் சீம்ஸ் தட் நான் வந்து ஹேஷ்டேக்கை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஹேஷ்டேக் கிட்டத்தட்ட நான் நிறைய கொடுத்துருக்கேன், எக்கச்சக்கமான ஹேஷ்டேக் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஸோ கரெக்டான ஒரு ஃபார்மெட்டில் அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட் எல்லாமே இது 81 அக்கௌண்ட் ரீச் ஆகிருக்கு. ஓகே, 81 அக்கௌண்ட் மேபி இன்னும் இந்த ஹேஷ்டேக் மூலமாக இட் வில் ஜஸ்ட் கிரியேட் சம்திங். பட் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் 16 அப்படிங்கிறது ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட். இப்போது அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து இன்னும் ரொம்ப 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 ஜெனரிக் ஹேஷ்டேக்காக போட 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 உங்களோட என்கேஜ்மெண்ட் கம்மியாகிட்டே வரும். யாரும் ஹேஷ்டேக் மூலமாக உங்களை வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 hours 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட போஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு போடுறீங்க. உங்கள் அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, எவ்வளோ பேரும் எடுத்த உடனே, அதாவது நீங்கள் போஸ்ட் போட்டு ஒரு 1 hourல எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த போஸ்ட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் உள்ள. ஓகே, ஸோ அதில் தான் இப்போ நீங்கள் இன்சைட் அப்படிங்கிற அந்த இதில் போனீங்கன்னா எல்லா விஷயமும் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற எல்லா விஷயமும் அது மூலமாக தான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். அது ஃபோன் மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் இன்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் வந்து ரீச் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1 டேயில் எவ்வளோ பேருக்கு அந்த போஸ்ட் வந்து போயிருக்கு, பார்க்குறாங்க, இல்லை லைக் பண்ணுறாங்க. லைக் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருப்பாங்க. தட்ஸ் டோன்ட் கேர். பட் அந்த 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 போட்டு 1 hourக்குள்ளே 2 ஹவர்ஸ்க்குள்ளே எத்தனை பேர் வந்து அதில் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, அந்த என்கேஜ்மெண்ட் இருந்தால் தான், ஓகே, அந்த என்கேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட் மறுபடியும் ஒரு யூசருக்கு போய் தெரியப்படுத்தும். ஓகே, ஸோ இதே வந்து இப்போ 81 பேருக்கு போனதுனால ஒரு 16 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைக் சில பேர், ஐ மீன் நாமளே நார்மலாக வந்து பார்த்துட்டு விட்டுருவோம் இல்லையா? லைக் பண்ணுறது வந்து ரொம்ப இட்ஸ் இஸ் வெரி ரேர். ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லை. அந்த மாதிரி பழக்கம்லாம் பிடிச்சிருந்தாலும் நம்ம லைக் பண்ணுறது வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவோம். ஏன்னா அது மூலமாக தேவையில்லாத ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நமக்கு பின்னாடி, சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் அது. ஸோ பட் ஸ்டில் இந்த போஸ்ட் வந்து இட்ஸ் கோயிங் அண்ட் கிரியேட்டிங் சம் என்கேஜ்மெண்ட்ஸ், கிரியேட்டிங் சம் ஆக்ஷன்ஸ். இதில் இந்த 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 போஸ்ட் மூலமாக என்ன அல்டிமேட்டாக நம்ம என்ன வரணும்னா, நம்ம ப்ரொஃபைல் விசிட்ஸ் அதிகமாக வரணும். ப்ரொஃபைல் விசிட்ஸ் ஏன் வரணும் அப்படின்னா, we are doing something and how these people are visiting and making money out of my profile. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் விசிட்டில் போய் தான் and then they will contact us. I will just show you how this makes sense. இன்னும் அதிகமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த போஸ்ட் கிட்டத்தட்ட லைக் கமெண்ட்லாம் வந்திருக்கு. 4 comments, 17 likes, then reached 125. ஹேஷ்டேக்லேருந்து கிட்டத்தட்ட 5 people visited. பட் ஸ்டில் ப்ரொஃபைல் விசிட்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, அண்ட் தென் I just sorry இங்கே பாருங்க, ஹேஷ்டேக் மூலமாக 15. இட்ஸ் ஃபைன், right? But still, so it doesn't matter. So unless and otherwise people are following and giving something comments. Okay, I will give you a best classic example. See, this is a kind of webinar we have conducted, and I am the host. See, from hashtagலேருந்து பாருங்க 72 விசிட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் இது வந்து 179 people போயிருக்கு. அதில் வந்து
என்னோட நேட்டிவ் இதுலேருந்து 133, ரெஸ்ட் 72 ஹேஷ்டேக் மூலமாக வந்து. ஸோ திஸ் இஸ் ஹவ் we need to check. And this, see this picture, hashtagலேருந்து ஒரு 23 and it reached 186 and still it is a personal photo, but people used to see and respond. Okay, and profile visits 4, பார்த்தீங்களா, actions taken. So this is how we need to engage. இப்போ ஒரு கோட்டோ இல்லை மற்ற விஷயம் எது போட்டாலும் ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோவை போட்டு I have just writing something, ஒரு சின்ன லைன், and then I am giving my regular thing, the regular hashtags. Hashtag number 23 profile visits, I mean 23 visits engagement இருந்திருக்கு. Impressions 230, right, and it goes on. So ஒரு ப்ரொஃபைல் விசிட் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில். உங்கள் ப்ரொஃபைல் விசிட், அதுதான் வந்து ஆக்ஷன் டேக்கன். உங்கள் ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஹேஷ்டேக் ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே, ஹேஷ்டேக் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் யூ ஹாவ், இத்தனைக்கும் பாருங்கள், I have just given very limited பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11, only I have used only 11 hashtags. Okay, புரியுதா அப்போ இந்த டிஃப்ரென்ஸ்? பட் ப்ரீவியஸ் போஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாற்றிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஐ எம் ஜஸ்ட் changing everything. But in the profile visits, I mean through hashtag 23 visits, and it is just so இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ்டேக் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு என்கேஜ் பீப்புள். புரியுதா உங்களுக்கு? ஸோ யூ ஹாவ் டு திங்க், யூ ஹாவ் டு அனலைஸ் லைக் திஸ். I will show you another classic example. So I have written many things, and still I'm keeping a lot of things over here, but this set of hashtag is not doing a proper thing. ஸோ இது இந்த செட் ஆஃப் ஹேஷ்டேக் வந்து ஒன்லி 8 இம்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் மை திங். ஸோ அந்த சாதாரண ஒரு பர்சனல் ஃபோட்டோ இட் ஜஸ்ட் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், மேக்கிங் சம் மேஜிக் கம்பேர்ட் டு 8 ஹேஷ்டேக்ஸ். கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் ஹவ், சி, உங்கள் ப்ரொஃபைலை இன்னொருத்தவங்கள பார்க்க வைக்கணும். திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் சேலஞ்சிங் டாஸ்க். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கணும். தென் see, still I'm using the same kind of thing. கிட்டத்தட்ட ஒரு 25 ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் through hashtag visit, still it is very less. But overall, it performs very good. Action taken, again, profile visits 4 இருந்திருக்கு பழைய ஒரு போஸ்ட். ஓகே, அண்ட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கண்டென்ட். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஹவ் யூ ஆர் கிவிங் கண்டென்ட் அவே டு யுவர் ஃபாலோவர்ஸ். ஸோ ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குது, அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது யூஸ் ரெகுலர் ஹேஷ்டேக்கை விட உங்களுக்கு உங்களோட வாட் டு சே, இப்போ வந்து நீங்கள் ட்ரிச்சிலையோ இல்லை உங்கள் லோக்கல் இதில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ கேன் ஆட் யுவர் பிளேஸ் ஆஸ் வெல். ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய பேர் அந்த மாதிரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி ஃப்யூச்சர் யாராவது அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணலாம். ஸோ யூ கேன் கிரியேட் ஆன் யுவர் ஓன் ஹேஷ்டேக் அண்ட் யூ கேன் ஃபாலோ தட். அந்த மாதிரி ஒரு ஜெனரிக் ஹேஷ்டேக்கை நீங்கள் உருவாக்கலாம். ஸோ தட் என்கேஜ்மெண்ட் வில் பி மோர்.
புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் விசிட்ஸ், உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஈவன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், நீங்கள் இது மூலமாக உங்களோட ஃபாலோவர்ஸ், உங்களோட உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எப்படி லைக்கோ இல்லை கமெண்ட்டோ இல்லை சேவ் பண்ணி ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுற அளவுக்கோ இருக்கணும் அந்த போஸ்ட். திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. ஸோ ஹேஷ்டேக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி இந்த ஹேஷ்டேக் வந்து இப்போ சிலதெல்லாம் எப்படி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாம், அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டூல்ஸ் யூ வில் பி கெட்டிங் இட். அதில் இம்பார்ட்டண்ட் வந்து keywordtool.io அதை யூஸ் பண்ணலாம். ஹேஷ்டேகிஃபை அந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. யூ கேன் கோ அண்ட் செக். அந்த டூலை வந்து நீங்கள் சிலது வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் மேக் அன் அக்கௌண்ட். அதுக்கப்புறமா அது உங்களை ஹேஷ்டேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் ஒன் அண்ட் ஆர் சர்ச் சம் ஆஃப் தி ஃபேமஸ் திங் ஆன் இன்ஸ்டாகிராம். Just give me some influencing Instagram. I want to use this tool because it's I need to create for that. No, this is funny. அதே மாதிரி ஹேஷ்டேக்ல no, there is no space, okay. Only the word. ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா இவ்வளோ போஸ்ட் இருக்குது அதில். ஸோ யூ ஆர் சீயிங் திஸ் ரைட். நீங்கள் ஆன்லைன் டெஸ்க்டாப் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இப்படியே கூட நீங்கள் செக் பண்ணி, பிகாஸ் இனிஷியலி இட் வில் டேக் சம் டைம். நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் ஆல் தி நோட்ஸ். ஒரு ஹேஷ்டேக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து சொன்னீங்க இல்லையா ஒவ்வொரு நம்பரும், அதில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அது போய் பார்க்குறத விட இந்த மாதிரி டெஸ்க்டாப் வெர்ஷனில் இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு யூ கேன் செக் ஹவு மெனி போஸ்ட் ஆர் தேர். பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் யூஸ். ஓகே, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் 15,000 போஸ்ட் தான். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். ஓகே, மைண்ட் செட், நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். அகெயின் இட் இஸ் more than 2 lakh, I mean 2 million. Mindset coach, shift, attitude, mindset, agile, I mean there are a lot of things, mindset and motivation. Whatever, maybe take an average. Don't go for too much below to post, and don't go for more than 9 lakh. See, mindset matters. So many posts. Mindset is everything. 2 lakhs. See, just to see, because since I have created this hashtag for myself, you'll see how many posts are there. Because it's in my name, I've created. Because it's not finding something, so it has a problem and it has a limitation. And more than close to 300 adjustment, because we just started using it. So still
again career mudra is coming, but it is not up to the expectation of this tool. Maybe it takes only more than 1000 or 2000 or 3000 post, so that could be the difference. See this on some influencer, it will come, I guess. Yes, see, I'm an awesome influencer. uh, but still it is showing for some other unique hashtags, because it is suggest you to use these kind of hashtags. Because if you use the old one or something, it has many more, I mean many users using the same keyword. Okay, and even for Twitter, even for Google, even for YouTube, you can just start searching and you can start using. And more than that, there is one more keyword tool to work upon, allhashtag.com, all-hashtag.com. That's also a good tool. You can find something. See, I will take just generating. Just use it. I think I'm finding some difficulty with this. Start generate. So normally it will give all the 30 relevant hashtags, and you can just go and test it and let me know tomorrow. So normally usually it will work in very good manner, but maybe I'm using some kind of an ad blocker. That is why it is not showcasing to me. Okay, right. Yeah. And even and there are many tools. Don't worry, but there are many tools on Instagram. I mean, applications. Even you can just download within your phone. You can just start searching. So that's how in digital marketing they are giving more importance for the hashtag, because you will get engaged and user will get engaged, and you will get more engagement. You can get more leads, profile visits, and anything. So if you are doing one post, just make a content is very clear, make a content is clear, and then you have to be making all your hashtags, relevant hashtags for your Instagram and also Facebook, and then try posting your post. These are all very very important reminders. Without this, it's very very challenging to attract more profile visits. Profile visits has to happen to get a lead or business or more revenue. Okay. Any question, guys? ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? Nothing, sir, nothing. There are lot of things. Last 7 daysல என்னென்ன மாதிரி போஸ்ட் ஹேஷ்டேக்ல வந்துருக்கு, the trend இருக்கு. I mean, you can just see. You have to have an internet. That's it. So otherwise, all the tools what I'm referring here, and so there are n number of tools, n number of applications. You go and search it for you before using hashtags.
and make a relevant judgment. Don't go for more than a million. Again, don't go for just 200, 300. Just go for take an average. That then only you will get more engagement to your post. உங்கள் போஸ்ட்டுக்கான எல்லா விஷயமும் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். புரியுதா? ஏன் இப்போ இப்போ ஒரு ஹேஷ்டேக் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ரைட்? ஈவன் இன் கிராமர் இட் இஸ் இன்ஸ்டாகிராம் டூல்ஸ். இதில் ஹேஷ்டேக் ட்ரெண்ட்ஸும் இருக்குது. தென் ப்ரொஃபைலில் அனலைஸே பண்ணலாம் நீங்கள். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த நம்ம கிளாஸில் நம்ம பார்க்கலாம். டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். ஏன் அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படிங்கிறது நிறைய பேர் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறது இல்லை. அதனால தான் இப்போ ஒரு தனி செஷனாக வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஹேஷ்டேக் இஸ் வெரி மோர் இம்பார்ட்டன்ட், மோர் ரெலவெண்ட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஹேஷ்டேக் இல்லாமல் நீங்கள் நாளைக்கு சர்ச் பண்ணுறதும் சரி, இல்லை யாராவது சர்ச் பண்ணுறாங்க, இல்லை ஆஃப்டர் 6 months டவுன் த லைன், 2 months டவுன் த லைன் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வரணும் யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா, இஃப் தே ஆர் சர்ச்சிங் இன் யுவர் லொக்கேஷன் த்ரூ ஹேஷ்டேக், ஸோ யூ கான் ட்ராக் தோஸ் விசிட்டர்ஸ். Okay, and then even you can't retrieve your thing. You can have a lot of things on your Instagram post, Instagram profile, but what is the use? At the end of the day, business has to run, business has to happen. பிஸ்னஸ் அதில் நடக்கணும். பிஸ்னஸ் நடக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தையே நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ ப்ளீஸ் நாட் ட்ரை டு யூஸ் ஹேஷ்டேக் வெரி வைஸ்லி. And there are a lot of tools, you can go and take a judgment call. I don't want to recommend anything. நிறைய இருக்குது. பட் ஜஸ்ட் டேக். ஈவன் நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். நீங்களே ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணாலே அது எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஹேஷ்டேக் இருக்கும் கட்டாயம். ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்கிறத ஒரு ஆவரேஜ், I've just given you an hint and I've just given you a guidance on how to use the hashtag. பட் அதுக்கு நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்குது இன்டர்நெட்டில். எதை யூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் எல்லாம். பட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு 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 விஷயத்தை தான் கொடுக்குது. இட் இஸ் நாட் கிவிங் யூ அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நாம் தான் க்ரியேட் பண்ணணும், ரைட்? பேஸ்ட் ஆன் how I have shown you guys my profile. That's how just use and trial and error method. That's it. இப்போ புரிஞ்சுதா ஹேஷ்டேக் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு? சுபா ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே ஓகே சார். லோகமணிகண்டன் உங்களுக்கு புரிஞ்சுது? ஓகே ஓகே ரைட். ஸோ நீங்கள் ஏதாவது நேற்று நான் கொடுத்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? ஏதாவது ப்ரொஃபைல் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் எப்படி ஏதாவது வாட் எவர் ஐ செட் தி அதர் டே டிஸ்கஷன்ஸ், ஏதாவது ப்ரொஃபைல் விசிட்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்து டைம் இருந்ததா பார்க்குறதுக்கு? நேற்று செலிபிரிட்டிஸ் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே பார்த்தேன். அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் சார். அவங்க ஃபாலோ அவ்வளோவா பண்ணல. ஓகே ஓகே மோஸ்ட்லி அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படாதுங்கிறனால அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க போல சார். ஃபாலோவர்ஸ்னா எந்த மாதிரி? அவங்கள விசிட் பண்ணி ஃபாலோ பண்ற ஆளுங்க நிறைய இருக்காங்க சார். அவங்க யாரையும் அவ்வளவா ஃபாலோ பண்ணுங்க சார். எஸ், they won't. The celebrities they never follow others. ஏன்னா அவங்க அந்த ப்ரொஃபைல் ஆல்ரெடி paid through paid service they are creating their profile, and already they are very famous, right? They are very celebrity and they won't follow you back. அது மேட்டர் கிடையாது, எப்படி இருக்காங்கன்றது தான் மேட்டர். அதே மாதிரி அவங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரமோஷன் பண்றாங்க சார். ஸ்பெசிஃபிக்கா வெல் நோன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் ப்ரமோஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ வேற என்னெல்லாம் அனலைஸ் பண்ணீங்க? வேற என்னெல்லாம் பார்த்தீங்க? வேற நான் வேற எதுவும் பார்க்கல சார். நான் வேற ஓகே ஓகே ஜஸ்ட் அனலைஸ் இட். ஏன்னா சின்ஸ் யூ ஆர் லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திங், திஸ் இஸ் த ரைட் டைம். ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஏன்னா அந்த லேர்னிங் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. யூ ஹேவ் டு யூஸ் இட் அண்ட் யூ ஹேவ் டு ரீயூட்டிலைஸ் திஸ் திங் அண்ட் விசிட் ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ப்ரொஃபைல்ஸ். இது நீங்கள் சொல்கிற அதே மாதிரியான விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்கும்.
அவங்க எப்படி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து விசிட்டர்ஸ் வராங்க. இப்போ இந்த ஒரு வாரம் வந்து விசிட்டர் வந்து 4 பேர் அதிகமாகறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே குறையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதில் ஆர்கானிக்கில். பட் ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஆன் அண்ட் ஆன் ஃபார் பெய்ட் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா அது குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இட் மீன்ஸ் தட் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ப்ரொஃபைல் அதிகமான ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னா you have to constantly make your profile and then invest certain amount of money on Instagram. There is no other way for the ordinary people. We have to invest some amount a regular basis la. Purida. So tomorrow with an interesting topic we'll see and tomorrow itself we'll close the Instagram. So ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் எப்படி போஸ்ட்டு ஒரு யூஸிங் கேன்வா அப்ளிகேஷன் ஒரு போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி அண்ட் யூஸிங் ஹேஷ்டேக்ஸ் அண்ட் இதெல்லாம் போட்டு பார்க்கலாம். நாளைக்கு கண்டென்ட் ரைட்டிங் எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ரைட்டிங்லாம் எழுதலாம், எந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கிறது, அதுக்கான ஒரு விஷயம் என்ன கைண்ட் ஆஃப் அந்த கண்டென்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரியை சொல்லணும் ஒரு ஆடியன்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் எங்கேருந்து எப்படி எழுதலாம். ஸோ கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த இன்ஸ்டாகிராமில் எப்படியெல்லாம் ஸ்டோரி டெல்லிங் நடக்குது, நீங்கள் பார்க்குற எல்லாமே கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஸோ உங்களுக்கு ஒரு கதை மாதிரியான ஒரு விஷயம் தான் எல்லாமே வருது. தென் ஹவு டு வி யூஸ் இட், ஹவு டு வி மேக் யூஸ் ஆஃப் திஸ். Okay, so we are going to discuss those things tomorrow. We will close Instagram. Monday we'll start YouTube marketing. Is that fine? Okay va? Okay sir. Okay right. Thank you so much. Okay, thank you so much. சுபஸ்ரீ நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்களா, என்ன பண்றீங்க சொல்லவே இல்லையே. லேப்டாப்ல சார், போன்ல தான் பார்த்துட்டு இருக்கேன் சார். மண்டே மேபி வந்து சார், அது பிறகு தான் இது பண்ணும் சார். ரைட் ஓகேம்மா ரைட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.